அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுன்னாவுடைய நிழலில் அமல்கள், அதனுடைய வரையறைகள், சட்டங்கள் என்கிற தலைப்பில் பல்வேறு முக்கியமான தகவல்களை அமல்களோடு தொடர்பாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே சென்ற 2 வகுப்புகளிலே நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுவது பற்றி, எப்போது நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றன என்பது பற்றி நாம் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலிருந்து அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் மரணித்த பிறகு நம்முடைய மண்ணறைக்கு, கபருக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, நமக்கு அல்லாஹ்விடத்தில் கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் எவை என்பது தொடர்பாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் பொதுவாக நாம் மரணித்த பிறகு நமக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிறார்கள். அதே போல நம்முடைய உறவினர்களுக்கு, நம்முடைய பெற்றோருக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மக்களும் இருக்கிறார்கள். இது பற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கங்கள், வழிகாட்டல்கள் தெரியாத மக்கள் சில நேரங்களில் பிதஅத்தான காரியங்களில் ஈடுபட்டு விடுவதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த வகுப்பில் அது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுகின்றன. அவற்றுக்கான கூலி அல்லாஹ்விடம் இருக்கும். நாம் செய்த நல்லமல்களை பொறுத்தவரையில் அவை ஷிர்க்கை கொண்டே அன்றி, அதாவது இணை வைத்தலில் ஈடுபடுவதனாலே தவிர நம்முடைய நன்மைகள் அழிந்து விடாது என்பது பற்றி ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம். இது முக்கியமான தகவலாகும். எந்த ஒரு அமலையும் இஹ்லாஸாகவும் சுன்னாவின் அடிப்படையிலும் நாம் செய்து வந்தால், அதாவது சுன்னாவின் அடிப்படையில் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையிலும் செய்து வருவமாக இருந்தால் அந்த நன்மைகள் நமக்காக சேமிக்கப்படும். அந்த நன்மைகள் ஒரு காலமும் அழிந்து விடுவதில்லை. ஆனால் நாம் இணை வைத்து விட்டோமாக இருந்தால் அதன் மூலம் நாம் செய்த அனைத்து நல்ல அமல்களும் அழிந்துவிடும். அதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக். நபியே, நீர் இணை வைப்பீராக இருந்தால் உன்னுடைய அனைத்து அமல்களும் அழிந்து நாசமாகிவிடும். எனவே மிக கவனமாகவும் பேணுதலாகவும் நாம் ஷிர்க்குடைய விஷயத்திலே இருந்து கொள்ள வேண்டும். ஷிர்க்கு நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நிச்சயமாக நாம் செய்கிற ஒவ்வொரு நல்லமலையும் அல்லாஹு தஆலா நமக்காக வேண்டி சேமித்து வைத்திருப்பார். அதே நேரத்திலே இந்த உலகத்தில் நாம் செய்துவிட்டு செல்லக்கூடிய சில நல்ல அமல்கள், அதனுடைய கூலி மௌத்தான பிறகும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் நாம் செய்துவிட்டு போகக்கூடிய சில நல்ல அமல்களால் அதனுடைய கூலி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இது பற்றி ஹதீஸ்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றன. குறிப்பாக எல்லோருக்கும் மிக பரிச்சயமான ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும், 3 வழிகளில் இருந்து வரக்கூடிய நன்மைகளை தவிர. ஒன்று சதகா ஜாரியா, நிலையான தர்மம், அவ் இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அடுத்தது பயன் தரக்கூடிய கல்வி, அவ் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு,
அவனுக்காக பிரார்த்திக்கிற ஒரு சாலிஹான பிள்ளை. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலும் இன்னும் பல ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான மிக ஃபேமஸான ஒரு ஹதீஸ் ஆகும். இப்ப நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களில் இந்த மூன்றும் மிக முக்கியமான அமல்களாக அமைகின்றன. ஒன்று சதகா ஜாரியா. பொதுவாக சதக்காக்கள் செய்யும் போது அதற்குரிய கூலி அவ்வப்போது நமக்கு பதிவு செய்யப்பட்டுவிடும். ஒரு ஏழைக்கு உணவு வழங்குகிறோம், அல்லது ஒருவருக்கு உதவி செய்கிறோம், இவற்றுக்கான கூலி அதிலே ஏற்கனவே நம்ம சொன்ன கண்டிஷன் முக்கியமானது. இணை வைக்க, அதாவது முஹஸ்துதி ரியா விடக்கூடாது, இஹ்லாஸாக இருக்க வேண்டும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் இருக்க வேண்டும். இந்த அமைப்பில் நாம் செய்தால் நம்முடைய அந்த சதகாவினுடைய கூலி நமக்கு உடனே பதியப்படும். அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மை நமக்கு உயர்த்தப்பட்டு விடும், அதாவது அல்லாஹ்விடத்தில் போய் சேரும். அதே நேரத்தில் சதகா ஜாரியா என்பது நிலையான நிரந்தரமான தர்மம் என்பதை குறிக்கும். இப்ப நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்மை இருக்கிறது. அது பற்றி சதக்காவை தூண்டக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், அது பற்றி நமக்கு புரிதலும் தெளிவும் இருக்கிறது. நிறைய பேர் சதக்கா செய்கிறார்கள். ஆனால் இந்த சதகா ஜாரியா என்பதும் தெளிவானது, நமக்கு தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் கூட இதனுடைய நன்மை நம்ம மரணித்த பிறகும் நமக்கு வந்து சேரக்கூடியது என்பதை நிறைய பேர் சரியாக உணர்ந்து கொள்வதில்லை. தெரியும், உணர்ந்து கொள்வதில்லை. அதனால் எப்போதுமே ஒரு தற்காலிக சதக்காக்களோடு சுருக்கிக் கொள்கிறவர்களைத்தான் அதிகமாக நாம் பார்க்கிறோம். நிரந்தரமான தர்மம் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். அதாவது இப்னு மாஜா என்கிற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய அமல்களிலிருந்து அவனுக்கு நன்மையை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவை இல்மன் அல்லமஹு வனஷரஹு, அவன் கற்று பரப்பிய ஒரு கல்வி, கற்றுக் கொடுத்து உலகத்தில் பரப்பி விட்டு சென்ற கல்வி. அவ்வலதன் சாலிஹன் தரகஹு, அவன் விட்டு விட்டு மௌத்தான அவனுடைய சாலிஹான பிள்ளை. அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸஹு, அதாவது அவன் ஒரு குர்ஆன் பிரதியை விட்டு விட்டு போகிறான், அந்த குர்ஆன் பிரதி. அவ் மஸ்ஜிதன் பனாஹு, அல்லது அவன் ஒரு பள்ளியை கட்டிவிட்டு மௌத்தாகிறான், அதன் மூலம் அவனுக்கு நன்மை வரும். அவ் பைத்தன் பனாஹு லிபினி சபீல், அல்லது வழிப்போக்கர்களுக்காக ஒரு இல்லத்தை அவன் கட்டிவிட்டு, ஒரு ஷெல்டரை அல்லது ஒரு வீட்டை கட்டிவிட்டு போகிறான், அதன் மூலம் அவனுக்கு நன்மை வரும். அவ் நஹரன் அஜ்ராஹு, அல்லது அவன் ஒரு ஆறு, ஒரு ரிவரை அவன் உருவாக்கி அதை ஓட வைத்து விட்டு போகிறான். அவ் சதகத்தன் அஹ்ரஜஹா மின் மாலிஹி ஃபி ஸஹ்ஹதிஹி வ ஹயாத்திஹி, அவன் ஆரோக்கியமாக இருக்கும்போது தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு சதக்காவை கொடுத்து விட்டு போகிறான். இவைகளெல்லாம் அவனுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் அவன் மூத்தான பிறகு என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறான சதக்காக்கள் இதிலே நாம் பார்க்கிறோம். கல்வி இருக்கிறது, அது தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. சதகா ஜாரியா என்பது தனியாகவும் கல்வி தனியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பிள்ளைகள் தனியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதிலே வரக்கூடிய சதகா ஜாரியாவை நீங்கள் பாருங்கள். முஸ்ஹப், அல் குர்ஆன் பிரதிகளை ஒருவர் இந்த உலகத்தில் வாங்கி கொடுத்து விட்டு மௌத்தாகிறார். அல் குர்ஆன் பிரதிகள் எப்போதும் தேவையுள்ளனவாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. இப்போ சில நேரங்களில் ஒரு பெரிய அனர்த்தம் ஏற்படும், ஒரு டிசாஸ்டர் ஏற்படும். இப்போ கடந்த காலங்களில் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட வெள்ளத்தை குறிப்பிடலாம். அதுபோல மற்ற நாடுகளில் ஏற்படுகிற சுனாமி, வெள்ளங்கள், சூறாவளிகளை சொல்லலாம். இதனால் வீடுகள் அழிந்துவிடும், மஸ்ஜிதுகள் பாதிக்கப்படும், இருக்கிற குர்ஆன் பிரதிகள் எல்லாம் அடிபட்டு சென்றுவிடும். பிறகு அந்த மக்களுக்கு குர்ஆன் பிரதி தேவைப்படும். அங்கே குர்ஆன் பிரதிகளை வாங்கி வைப்பது, மதரசாக்களுக்கு வாங்கி கொடுப்பது,
அந்த வாங்க வசதி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு அந்த குர்ஆன் பிரதிகளை வாங்கி கொடுப்பது. இப்படி குர்ஆன் பிரதியை நம்ம வாங்கி விட்டு விட்டு சென்றால் அதுவும் ஒரு விதமான சதகா ஜாரியாகவே இருக்கும். அதே போல மஸ்ஜிதுகள் கட்டுவது. இப்போ இதில் மாஷா அல்லாஹ் நிறையவே மக்கள் கவனம் செலுத்துகிறார்கள். எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும், எந்த ஒரு இடத்தில் போய் முஸ்லிம்கள் செட்டில் ஆனாலும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு அங்கே ஒரு மஸ்ஜித் அமைக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மஸ்ஜிதை அமைக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அந்த மஸ்ஜிதை சில நேரங்களில் சிலர் முழுமையாக கட்டி கொடுக்கிறார்கள். ஒரு அளவான மஸ்ஜிதாக இருக்கலாம். சில இடங்களில் பார்த்தால் பல கோடிகள் செலவு செய்து முழுமையாக கட்டி கொடுக்கிறார்கள். ஆனால் தங்களை அவர்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை. கட்டி கொடுத்தவர் நான் தான் கட்டி கொடுத்தேன் என்று அடையாளப்படுத்த விரும்ப மாட்டார். அல்லாஹுக்காக முழுமையாக இஹ்லாஸோடு அவர் அதை கட்டி கொடுக்கிறார், மூத்தாகி விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த பள்ளியில் ஆயிரக்கணக்கான மக்கள் 5 வேளை தொழுகிறார்கள், ஜும்மா தொழுகிறார்கள், அதிலே குர்ஆன் ஓதுகிறார்கள், மார்க்க வகுப்புகள், இஜ்திமாக்கள் நடைபெறுகின்றன, பிள்ளைகளுக்கு ஹிஃபுல் மதரசாக்கள் நடைபெறுகின்றன. இவ்வாறு பல்வேறு நன்மையான விஷயங்கள் அந்த பள்ளிவாசலிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே கிடைக்கிற நன்மைகள் அத்தனையும் இந்த மனிதருக்கு அவருடைய கபருக்கு போய் சேரும். அல்லாஹ் அப்படியான சதகா ஜாரியாக்களை செய்ய எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். அதை புரிந்து கொள்ளவும் அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். உண்மையிலே பெரிய பெரிய பாக்கியம். இப்ப நிறைய பேர் இன்றைய காலத்தில் சொத்து சேர்ப்பதிலே கவனம் செலுத்துகிறார்கள். சொத்தின் மீதுள்ள மோகம் அவர்களிடத்திலே கஞ்சத்தனத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் அவர்கள் இந்த உலகத்திற்கு எவ்வளவும் செலவு செய்வார்கள். கஞ்சத்தனம் என்று நான் சொல்றது அல்லாஹுடைய பாதையில் கஞ்சத்தனம். இந்த உலக விஷயத்தில் நிறைய சொத்து சேர்க்கிறவர்கள் பெரிய நிலங்கள் வாங்குவது, பெரிய வீடுகள் வாங்குவது, பெரிய வீடுகள் கட்டுவது, பெரிய வாகனங்கள், வசதியான வாகனங்கள் வாங்குவது, நகை வாங்குவது என்பதிலே கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள். அது ஹராம் அல்ல, அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வது என்று வரும்போது மிக கஞ்சத்தனமாக குறுகிய ஒரு மனப்பான்மைக்கு தள்ளப்படுகிறார்கள். உண்மையிலேயே இந்த வாங்கி வைத்திருக்கிற வாகனங்கள் அல்லது வீடுகள், கட்டியிருக்கிற வீடுகள் அல்லது ஏனைய சொத்துக்களை பொறுத்தவரையில் அது நம்முடைய மௌத்துக்கு பிறகு சரியான முறையில் பயன்படுத்தப்படுமா இல்லையா என்பது அல்லாஹு ஆலம். ஆனால் பள்ளிவாசல் கட்டினால் கண்டிப்பாக நல்ல முறையில் தான் அது பயன்படுத்தப்படும் என்பதற்கு பெரிய ஆய்வுகளோ சிந்தனைகளோ கண்டுபிடிப்புகளோ தேவையில்லை. சாதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு உண்மைதான் இது. நான் நம்முடைய சகோதரர்களோடு உட்கார்ந்திருக்கும் போது தர்பியா நிகழ்ச்சிகளில் கேட்கிற ஒரு கேள்விதான், இன்றைக்கு நாம் எல்லோரும் நம்முடைய பெற்றோர் என்று, நம்முடைய பிள்ளைகள் என்று ரொம்ப அலைகிறோம். பிள்ளைகளுக்காகவே யோசிக்கிறோம், பிள்ளைகளுக்காகவே சேர்க்கிறோம். இதே போல நம்முடைய பெற்றோர் நமக்காக சேர்த்தார்கள், நமக்காக உழைத்தார்கள், நமக்காக கஷ்டப்பட்டார்கள், நமக்காக வெளிநாட்டுக்கு போனார்கள், நமக்காக வியர்வை சிந்தினார்கள், தியாகம் சிந்தினார்கள். சில நேரங்களில் நம்முடைய நலனுக்காகவே அவர்கள் வெளிநாடுகளிலே மரணிக்கவும் செய்தார்கள். நம்மில் எத்தனை பேர் நம்முடைய பெற்றோரை நினைத்து பெற்றோருடைய பெயரில் ஒரு சதக்காவை செய்வதற்கு முன் வருகிறோம் என்று கேட்டால் பெரும்பாலானவர்களிடத்தில் இல்லை. துவா கேட்கிறவர்கள் இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அவர்களுக்காக வேண்டி ஒரு நிலையான தர்மத்தை உருவாக்குவதற்காக நினைக்கிறவர்கள், ஆசைப்படுகிறவர்கள் அரிதிலும் அரிதாகவே காணப்படுகிறார்கள். நான் சொல்றது என்றால் இதுதான் எனக்கும் உங்களுக்கும் நாளைக்கு நிலைமை. நாம் எப்படி நம்முடைய பெற்றோர் நமக்கு உழைத்து தந்ததை பயன்படுத்தி விட்டு இன்று அவர்களுக்கு வெறுமனே துவாவோடு நிறுத்திக் கொள்கிறோமோ அதுபோல நம்முடைய பிள்ளைகள் நிறுத்த போகிறார்கள். அப்ப நமக்குரியதை நாம் உயிரோடு இருக்கும் போது தேடிக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில செல்வந்தர்கள் ஓடி ஓடி உழைப்பார்கள், உலகமெல்லாம் சொத்துக்கள் தேடி போடுவார்கள். அவர்கள் மரணித்த பிறகு அந்த சொத்துக்களை யாரோ சுருட்டி கொண்டு செல்லக்கூடிய நிலையையும் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனவே நாம் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். நம்ம மூத்தான பிறகு நமக்கு உலகம் அழியும் வரைக்கும் அல்லது நாம் செய்திருக்கிற சதகா இருக்கிற வரைக்கும், அதாவது நிலையான சதக்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய வழிகளை, வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையில் சதக்கா ஜாரியா என்ற நிலையான தர்மம் மிக முக்கியமானது. அந்த சதக்கா ஜாரியாவில் பள்ளிவாசல் கட்டுவது வரும்,
அதுபோல வழிப்போக்கர்களுக்காக பிரயாணிகள் தங்குவதற்காக ஒரு இடத்தை வாங்கி கொடுப்பது அல்லது கட்டி கொடுப்பது, ஒரு கிணற்றை கட்டி கொடுப்பது, அல்லது ஒரு ஆற்றை நாம் தோண்டி விடுவது, குர்ஆனை நாம் முஸ்ஹஃப்களை வாங்கி வக்ஃப் செய்வது, அனாதை குழந்தைகளுக்கான அவர்கள் படிப்பதற்குரிய இல்லங்களை உருவாக்குவது, அல்லாஹுடைய குர்ஆனை ஹெஃபுல் செய்யக்கூடிய மதரசாக்களை கட்டி கொடுப்பது, அதுபோல மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய மதரசாக்களை கட்டி கொடுப்பது, கிதாபுகள் பிரயோசனம் தரக்கூடிய புத்தகங்கள் கிதாபுகளை வாங்கி கொடுப்பது, இவ்வாறான சதக்கா ஜாரியாக்களை நாம் செய்வோமாக இருந்தால் அந்த சதக்கா ஜாரியாக்கள் நாம் மௌத்தான பிறகு நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். நம்முடைய பெற்றோருடைய விஷயத்துல சில பிள்ளைகள் பெற்றோர் மௌத்தானவுடன் ஏதாவது சதக்கா செய்வார்கள். குறிப்பாக இந்த மாடு அறுத்து கொடுப்பது நம்முடைய பிரதேசங்களில் இருக்கிறது. மௌத்தான தாய் தந்தைக்காக மாடறுத்து, தாய் தந்தைக்காக மாடறுத்து குர்பானி கொடுப்பது என்கிற ஒரு இபாதத் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். ஆனால் சதக்கா செய்யலாம். அந்த சதக்காக்களில் இப்படி ஒரு மாட்டை சதக்காவாக கொடுப்பதாக இருந்தால், மாட்டை அறுத்து அந்த இறைச்சியை சதக்காவாக கொடுப்பதாக இருந்தால் கூடும். ஆனால் சதக்காவாக ஒரு தற்காலிக சதக்காவாக கொடுப்பதை விட அந்த மாடு வாங்குவதற்காக பயன்படுத்துகிற அந்த பணத்தை ஒரு நிரந்தர தர்மத்திற்கு நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அதனுடைய நன்மை அதிகமானது. ஒருவர் இப்படி டெம்பரரியான சதக்காவும் கொடுக்க விரும்புகிறார், நிரந்தர தர்மமும் செய்ய விரும்புகிறார், மாஷா அல்லாஹ். ஆனால் நிரந்தர தர்மத்தை விட்டு தற்காலிக தர்மம் செய்வது சிறந்ததா என்று கேட்டால் தற்காலிக தர்மத்தை விட நிரந்தர தர்மம் மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரர்கள், இந்த ஹதீஸிலே அடுத்தது பயன் தரக்கூடிய கல்வி. இந்த கல்வியை நாம் கொடுத்து விட்டு மௌத்தானால் அதனுடைய நன்மை உலகம் அழியும் வரைக்கும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஹதீஸை அல்லாஹுடமிருந்து பெற்று நமக்கு கற்றுத்தந்து விட்டு மௌத்தானார்கள். உலகம் அழியும் வரைக்கும் பின்பற்றுகிற முஸ்லிம்கள், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள், அவர்களுடைய நன்மைகள் அல்லாஹுடைய தூதருக்கு போய் சேரும். அதனால அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா ஆதைனாக்கல் கௌசர், நபியே உமக்கு நாம் அல் கௌசரை கொடுத்தோம் என்று. கௌசர் என்பதற்கு 6 என்கிற பெயரும் இருக்கிறது. அதாவது சுவர்க்கத்தில் உள்ள ஒரு ஆற்றுக்கும் கௌசர் என்று சொல்லப்படும். மறுமையில் வரக்கூடிய ஹவுதுல் கௌசர் தடாகம். அதே நேரத்திலே அதிக நன்மைகள் என்கிற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதிக நன்மைகள் என்றால் அவர்கள் செய்த அமல்களால் கிடைக்கிற நன்மைகள் போக அவர்கள் கற்றுக் கொடுத்த கல்வியால் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் அதிகமாகும். அதே போல சஹாபாக்கள், தாபிஊன்கள், அதுபோல இன்றைக்கு நாம் பார்க்கலாம் மிகப்பெரிய இமாம்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அஹ்மது இப்னு ஹம்பல், ஷாஃபிஈ, மாலிக், அபு ஹனீஃபா, இப்படியான இமாம்கள், அதுபோல பிற்பட்ட காலங்களில் வந்தவர்கள், தப்சீர் ஆசிரியர்கள், சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய கல்வியை இந்த உலகத்திற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த கல்வியின் மூலம் உலகம் அழியும் வரைக்கும் அவர்களுடைய கபருக்கு நன்மை போய் சேர்த்து கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தர வேண்டும். இதுல நேரடியாக கல்வியை நாம் கற்றுக் கொடுத்தாலும் சரி, கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாத நிலையிலே நாம் இந்த கல்வியை பரப்புபவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தாலும் நிச்சயமாக அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அந்த கல்வியை பரப்புகிற விஷயத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியான கல்வியை பரப்புவதாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல பித்அத்துகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. சில புத்தகங்கள் இருக்கின்றன, முழுமையாக பித்அத்தான விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது மார்க்கத்தில் இல்லாதவற்றை மார்க்கத்தின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், போலியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத செய்திகள், மூட நம்பிக்கைகளையும் இஸ்லாத்தின் பெயரால் புனைந்திரைக்கப்பட்ட பொய்களையும் உள்ளடக்கிய புத்தகங்கள், இவற்றை போதிக்கிற சில மதரசாக்கள் இருக்கின்றன. அதே போன்று வழிகேடுகளை
சொல்லக்கூடிய புத்தகங்கள் அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாம், வஹ்தத்துல் வஜூத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் ஒரு தூதர் வருவார், அல்லது சஹாபாக்களை விமர்சனம் செய்து திட்டி ஏசி புத்தகங்கள் வெளியிடுவது, இவ்வாறான பணிகளுக்கு கடைசி வரைக்கும் நம்முடைய பணம் போய்விடக்கூடாது. ஏனென்றால் அது கடைசியிலே பாவங்களை நம்முடைய கபருக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. ஒரு நல்ல விஷயத்திற்கு வழிகாட்டினால் அந்த நன்மையும் அதை பின்பற்றுகிறவர்களுடைய நன்மையும் அவருக்கு வந்து சேரும். அதே போல யார் ஒரு கெட்ட விஷயத்துக்கு வழிகாட்டுகிறாரோ அதனுடைய தீமையும், அந்த தீமையை செய்கிறவர்களுடைய தீமைகளும் அவருக்கு வந்து சேரும் என்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய பணங்களை நாம் கல்விக்காக கொடுக்கும் போது அல்லது சதக்காவாக நாம் கொடுக்கும் போது பொருத்தமான இடங்களை தேடி கவனமாக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆர்வ கோளாறுல சதக்காதானே கேட்கிறார்கள் என்று பிதஅத்துகளை, ஷிர்க்குகளை, மூட நம்பிக்கைகளை, மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களை வளர்ப்பதற்கு நம்முடைய ஒரு ஈரோ, ஒரு பவுண்ட் போய் சேருமாக இருந்தால், ஒரு ரூபா போய் சேருமாக இருந்தால் அதிலே நாமும் பங்காளிகளாக மாறிவிடுவோம். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே சரியான கல்வியை புகட்டக்கூடியதான முயற்சிகளுக்கு நாம் உதவுவது மௌத்தான பிறகும் நமக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல மூன்றாவதாக சாலிஹான பிள்ளை செய்கிற துஆ. சாலிஹான பிள்ளை செய்கிற துஆ என்பதை இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நம்முடைய பிள்ளைகள் நம்ம மௌத்தான பிறகு அவர்கள் நமக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக வளர்க்கப்பட வேண்டும். இல்லென்றால் பெரிய கை சேதம். என்றால் நம்மிடத்தில் வெள்ளை பேப்பர்களாக அல்லாஹ் தந்த பிள்ளைகள் அவர்கள். நம்மிடத்தில் தரும்போது போதைக்கு அடிமையானவர்களாக அல்லாஹ் அவர்களை தரவில்லை, மரியாதை இல்லாதவர்களாக அல்லாஹ் அவர்களை நமக்கு தரவில்லை, அல்லது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்களாக அல்லாஹ் நமக்கு அவர்களை தரவில்லை, அல்லாஹுக்கு மாறு செய்கிறவர்களாக அல்லாஹ் தரவில்லை. அல்லாஹ் தரும்போது வெள்ளை பேப்பராகத்தான் தந்தான். அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற போது நல்ல இயல்போடு தான் பிறக்கின்றன. ஆனால் அந்த குழந்தைகளை யகூதியாக, நஸ்ரானியாக, நெருப்பு வணங்கியாக மாற்றுவது பெற்றோர் தான் என்று சொன்னார்கள். எனவே பெற்றோர் பணம் கொடுக்கிறேன், பணம் செலவழிக்கிறேன், நல்ல கோர்ஸ் தேடி கொடுக்கிறேன் என்பதோடு நின்று விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை, அல்லாஹுடைய தூதரை, தொழுகையை, நோன்பை, ஏனைய மார்க்க விழுமியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு தாயும் தந்தையும் வெறுமனே ஏற்றிய மெஷின்களாக தங்களை ஆக்கி கொண்டால் நிச்சயமாக இந்த பாக்கியத்தை அவர்கள் இழப்பார்கள். மறுமையிலே கடுமையாக கை சேதப்பட வேண்டி வரும். அந்த நிலையிலிருந்து நம் எல்லோரையும் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த ஹதீஸிலே நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றால், நாம் இந்த உலகத்தில் விட்டு செல்லக்கூடிய நன்மைகள், நாம் மௌத்தாகிறதுக்கு முதல் இந்த உலகத்தில் விட்டு செல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் மூலம் நமக்கு நன்மைகள் நம்முடைய கபருக்கு வந்து சேரும். இது மிக முக்கியமான ஒரு கன்செப்ட் ஆகும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே நாம் மௌத்தான பிறகு மற்றவர்கள் நமக்கு செய்யக்கூடிய அமல்கள் வந்து சேரும் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வது போல ஏனையோருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். இதில் உள்ள நல்ல செய்திகள் அவர்களுக்கும் போய் சேரும் போது அது நமக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மையை கபருக்குள் சேர்க்கக்கூடியதாக மாறும். அல்லாஹ் அதற்கு எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.